இதுதான் கற்பூரவள்ளி தழை. இது வந்துட்டு 5 வேணும். இதை வந்துட்டு கற்பூரவள்ளி தழையை வந்துட்டு சளி இருந்தால் நம்ம வெறுதாகவும் சாப்பிட்லாம். ஆனால் ஒன்று தான் சாப்பிட முடியும், ஏன்னா ரொம்ப காரமாக இருக்க மாதிரி இருக்கும். தழை 5 வேணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. வெள்ளை கரிசலாங்கண்ணியும் எல்லோ கரிசலாங்கண்ணியும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் பூ பூக்கவில்லை தான் தெரியும் என்ன கரிசலாங்கண்ணின்னு. வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்துட்டு 10 இலை வேணும். இந்த மாதிரி 10 இலை பொரிச்சுக்கலாம். கரிசலாங்கண்ணி தலை 4 பொரிச்சாச்சு. இப்போ 3 இன்க்ரீடியன்ட் முடிஞ்சது. இப்போ 4வது இன்க்ரீடியன்ட், அதாவது கடைசி இன்க்ரீடியன்ட் வந்துட்டு ஒரு பொடி. அதை காமிக்கிறவாங்க. இதுதான் அந்த பொடி. இதுக்கு பேர் வந்துட்டு சகல வியாதி நிர்வாகன பொடி. இது வந்துட்டு மதுரை ரத்தின செட்டியார் கடையில் இருக்கும், மதுரையில். இப்போ வந்துட்டு நம்ம 4 இன்க்ரீடியன்ட், இந்த பொடி, அதுக்கப்புறம் ஆடாதோட தலை, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி தலை. இதை வச்சு நம்ம கஷாயம் செய்யலாம். அப்போ இந்த இலையில கிடைக்கிறது நம்ம இந்த பொடியை வச்சு எத்தனை பேர்த்துக்கு செய்கிறோமோ அவ்வளோ அளவாக பொடியை போட்டு கஷாயம் செய்யலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.